ரொம்ப பேசினான்னா அவனை முடிச்சிட வேண்டியதுதான். என் மச்சானுக்காக அவனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. என் மச்சான் எப்பவுமே தலை நிமிர்ந்து கம்பீரமா நடக்கணும். தங்கச்சி சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. முதல்ல அவங்ககிட்ட அமைதியை பேசி பார்ப்போம். அதையும் மீறி அவன் திமிரா பேசினா அப்புறம் பார்த்துக்கலாம். ஜீவா, ஜீவா, டேய் ஜீவா. ஏய், என்ன வேணும்? எங்க வீட்ல வந்து ஜீவா ஜீவான்னு கத்திக்கிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட எல்லாம் பேச வரல. இதோ இந்த பையன்கிட்ட தான் பேச வந்திருக்கேன். பேச வேண்டியதெல்லாம் பஞ்சாயத்துல பேசியாச்சு. இங்க என்ன பேசணும்? அத நான் இவங்கிட்ட பேசிக்கிறேன். தம்பி என்ன? ஏய், யார் வீட்டுக்குள்ள வந்து விளையாடிக்கிட்டு இருக்கு? அண்ணே, இத பாரு தம்பி, என் மச்சான் ரொம்ப நல்லவர். அவரை பத்தி நீயே ஊருக்குள்ள போய் விசாரிச்சு பாரு. அவரை பத்தி ஏதோ தப்பா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவர் மேல வீண் பழிய போட்டுக்கிட்டு இருக்க. இத பாருப்பா, இவங்க எங்க குடும்பத்துக்கு ஆகாதவங்க. இவங்கள நம்பி நீ ஏமாந்துறாத. உனக்கு ஏதாவது கஷ்டம்னா என்கிட்ட சொல்லு. நான் என் மச்சாங்கிட்ட சொல்லி உனக்கு பணம் காசு ஏதாவது வாங்கி தரேன். அண்ணே, நான் போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். நீங்க உங்க 2 பேரும் சமாளிங்க. தயங்காம சொல்லு தம்பி. தம்பி, பொய்யா பழி சொல்ல ஒரு ஆளு இல்லையாப்பா? என் தங்கச்சி பாவம்பா. இத பாரு, நீ சொன்னதெல்லாம் அவங்க நம்பல. ஆனா தான் புருஷன் மேல இப்படி ஒரு பழி வந்துருச்சேன்னு கலங்கி போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இத பாரு, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் சொல்றது கேளுப்பா. பாருங்க, நான் ரகுராம் புள்ளன்னு ஆதாரத்தை காட்டினாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? பஞ்சாயத்துல அவர் வாய் மூடிட்டு இருந்தார்ல, நான் தான் அவர் புள்ளன்னு அப்பவே நீங்க புரிஞ்சுக்க வேணாமா? தம்பி, நீ காட்டின ஆதாரம் எல்லாம் இவங்க தயாரிச்சு கொடுத்தது தானே?